ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடக்குது. அவங்க சைட்ல இருந்து 6 தொகுதி கேட்காங்க. ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து 5 தான் கொடுக்க முடியும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. முதல்வரே நேரடியா வந்து 5 தான் முடியும் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிட்டாரு. ஏன் ஒரு சீட்டுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியை இவ்வளவு தீவிரமா நடத்துறாங்க? என்ன காரணம் அது? அதாவது 2 இலக்கில் வாங்குவோம், இந்த கூட்டணி உடையாது, பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஒருபோதும் பிஜேபி நாங்கள் இங்கே வளர விட மாட்டோம், அதுக்கப்புறம் சனாதன சக்திகளை காலை ஊன்றதுக்கு விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதையோ ஒன்று சொல்லுவாங்க. நாட்டு இப்போ நீங்கள் ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை அண்ணாமலை கூட எடுத்துக்கலாம், நாட்டில் இவ்வளோ அக்கிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாட்டி எடுத்து அவங்க அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி சிபிஎம்மோட பிரச்சனை என்னென்னா, நாட்டில் இவ்வளோ அக்கிரமம் இருக்குது, பாசிச பாஜக அது இது சொல்லிட்டு ஜாட்டி எடுத்து அவங்களே அடிச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு நீட்சி. அப்படி ஜாட்டி எடுத்து அடிச்சிக்கினதுனால திமுக என்ன சீட்டு கொடுக்குதோ அதை கேட்டு பெறுற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க செயற்குழு, பொதுக்குழு, இப்போ என்னென்னா அந்த கட்சி தலைவர் போயிட்டு ஒரு 5 சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்டு வந்துட்டாருன்னா மிச்ச தோழர்கள்லாம் வந்து நல்லா கேட்பாங்க. ஏன்னா அந்த கட்சியில் வந்து காசு பணம் டெண்டருக்காக கிடையாது. நீங்கள் ஏன் கேட்கல, நீங்கள் இன்னும் சரியாக பேசியிருக்கணும் தோழர், இது எதுக்கு 5 சீட்டு வாங்கிட்டு நம்ம நிற்கிறதுக்கு எதுக்கு தோழர், 5 வருஷம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், வருஷத்துக்கு ஒரு சீட்டா சரி, 6 இடம் கொடுத்தோம், 4 தோற்று போய்டும் சரி. அப்போ அந்த இடத்துல அவங்க சரியாக வேலை பார்க்கல, உள்ளடி வேலை பார்த்துக்கலாம் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம இல்லைனா அவங்க டெல்டா ஜெயிச்சிருப்பாங்களா? எவ்வளோ விஷயத்தில் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போகணும், நம்மளுக்கு இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வி கணைகளுக்கு பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுக்குழு, செயற்குழு, அந்த குழு, இந்த குழு, ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி, ஹைபவர் கமிட்டி, அப்படியே ஒரு நாள் ஒரு கமிட்டி பேரை வச்சு பேசி 80% பேர் இதற்கு எதிர்ப்பாக இருக்காங்க. இருந்தாலும் பாசிச பாஜக வீழ்த்துறதுக்கு முதல்வர் அங்கே கரத்தை பிடித்து, மார்க்சிஸ்ட் கரத்தை பிடித்து கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று மன வலியோடும் வேதனையோடும் இந்த கூட்டணியை சந்தோஷமாக வெற்றி பெற, இந்த கூட்டணி வலுப்பெற நாங்கள் வந்து எங்களோட தியாகத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துடுவோம். இதுதான் நடப்போகுது. இப்போது ஒரு சீட்டுக்கு ஏன் நீங்கள் கேட்டீங்க, கம்யூனிஸ்ட் இவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு. அந்த ஒரு சீட்டு வந்து 214 தொகுதியில் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா போனாட்டி வாங்கினதை தான் அவங்க கேட்குறாங்க. பட் இங்கே என்ன சிக்கல்னா, நீங்கள் சிபிஎம்முக்கு ஒரு சீட்டு இப்போ கொடுக்குறீங்க, 6 கொடுத்தீங்கன்னா சிபிஐ வந்து வருவாங்க. என்னங்க நீங்கள் சொன்னீங்க, அவங்களுக்கு என்னவோ அதுதான் எங்களுக்குன்னு. நாங்கள் வந்து 3-4 நாள் வேஸ்ட் பண்ணாமல், கோவம்லாம் படாமல், நாங்கள் அமைதியாக எங்களுக்குள்ளேயே அழுதுகிட்டு, எங்களுக்குள்ளேயே மனக்குமுறல் உள்ளேயே அழுதுட்டு, வெளியில் போய் பத்திரிகையாளர்கிட்ட சந்தோஷமாக ஒப்பந்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அன்றைக்கி பெரிய மனுஷத்தனமாக நீங்கள் சொன்னீங்க, நாங்களும் அதை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டு அங்கே ஒரு சீட்டு கூட கொடுத்துருக்கீங்களா, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வியை வந்து தவிர்க்கணும். மொதல் பிரச்சனை அதுதான். இப்போது ஒன்று. 2வது, விசிகேவும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு 6 போது இப்போ எங்களுக்கு அப்படின்னும் போது ஏறுவாங்க. மக்கள் நீதி மையம் என்ன பண்ணுவார்னா, நான் எவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் தெரியுமா, என் படம்லாம் பார்க்கலையா, அன்பே சிவம் பார்த்தீங்களா இல்லையா அப்படி கேட்பார். அப்போ அன்பே சிவத்துலேருந்து ஆரம்பித்து அவர் பேசுறதெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை, சித்தாந்தம் அதெல்லாம் சேர்ந்து வரும். அப்போது நான் வந்து சிபிஐ சிபிஎம் சேர்த்த அளவுக்கு இல்லைனாலும் வந்து விவசாய போராட்டம் அந்த மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு, சிபிஎம் வந்து தொழிலாளி பிரச்சனை, முதலாளித்துவத்துக்கு எதிரானது நடுவில், அது நடுவில் இருக்கிறதா மையம். அதனால் மையத்துக்கு வந்து 10-12 இல்லைனாலும் பரவாயில்ல, அதில் பாதி மையமாக 5-6 கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ ஒரு சீட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிபிஎம்க்கு கொடுக்கறதுனால இவ்வளோ பஞ்சாயத்தை பேசணும். அப்புறமா வைகோ அவர்கள் திருப்பி வேகமாக வந்து, நீங்கள் பண்ணுறது நியாயமா, இது உங்களுக்கே அடுக்குமா, ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கீங்க, அது தீப்பெட்டியா என்ன சின்னன்னு தெரியாது, மிச்சம் 3 உதயசூரியனில் போடுங்க, இன்னும் 1 தான் கொடுங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டவர் வைகோ. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்துக்கு போகிறார். போய் இல்லைங்க ப்ளீஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகிடும்னா, இப்போது எம்டிஎம்கேக்கு கம்மியாக கொடுத்துட்டு மிச்ச கட்சிகள் எல்லாத்துக்குமே கூட கொடுத்துருக்காங்கன்னும் போது, அப்போ மதிமுக வந்து ஒரு ராவான ஒரு டீலுக்கு வந்து கையெழுத்து போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா சிபிஎம்முக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. இப்போ விசிகா வந்து தனியாக டீல் பண்ண போனால் விசிகா தனியாக தான் டீல் பண்ணியாகும். ஏன்னா வேறு வழி கிடையாது. இல்லை சார், எனக்குமே அதான் கொஸ்டின். இப்போ எல்லா கட்சிக்கும் லாஸ்ட் டைம் ஒரே தொகுதி 6-6ன்னு ஒதுக்குனாங்க. ஆனால் ஃபீல்டில் ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு வலிமையாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி விசிக்கெல்லாம் கொஞ்சம் டென்சிட்டி, நார்த் டிஸ்ட்ரிக்டில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே ஆகணும்.
போன வாட்டியே 2021 விசிகா அவங்களோட உழைப்புக்கும் அவங்களோட வாக்கு விகிதாச்சாரத்துக்கு ஓர வஞ்சனை தான். விசிகாவை 6 சீட்டில் முடிச்சுட்டு தான் அதை வச்சு மற்றவங்களை வந்து அவங்க விசிகாக்கே 6 தான் சொல்லி தான் மற்றவங்களோட வாயெல்லாம் வந்து அடைச்சி அந்த கூட்டணி வந்து வெற்றிகரமாக அமைச்சார். சரிங்க, இதில் வந்து முதல்வரோட அந்த சாணக்கித்தனத்தை நீங்கள் கடந்து போக முடியாது. யார் கட்சி தப்பு பண்ணாலும் இல்லை திமுகலேயே தப்பு பண்ணாலும் கூட்டணி விவகாரங்களை சரியில்லைனாலும் இந்த திமுக சைட்லேருந்து அதை சரி செய்யாமல் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு குறைச்சி அதை சரி செய்கிறாங்க, அந்த பேலன்ஸை கொண்டு வராங்க. போன வாட்டியும் அது பண்ணாங்க, வெற்றிகரமாக பண்ணார், முதல்வராக ஜெயிச்சார். இந்த வாட்டியும் அதே சாணக்கித்தனத்தை அவர் கிட்டத்தட்ட கையாளுறாரு. அதில் முக்கால்வாசி வெற்றி. ஏன்னா மதிமுகவும் முடிச்சாச்சு, சிபிஐ கையெழுத்தாயிடுச்சு, ஐயுஎம்எல் கையெழுத்தாச்சு. மிச்சம் உதிரி கட்சிகள் ஒரு சில கட்சிகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில் வந்துச்சு. இப்போ அதில் ஒரு சீட்டு அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு சீட்டு லாபம், ரைட்டு, அப்படி அந்த மன எண்ணத்துக்கு போவாங்க அவங்க. இன்னொன்று இவரும் வந்து நான் வந்து என்டிஏ விடலாம் கூட்டணி போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு அறிவிப்பு விட்டுட்டார், வேல்முருகன். அப்போ ஓகே, என்ன பிரச்சனை, ஒரு சீட்டு. ஏன்னா சிபிஎம் என்ன அதை கேட்கலாம், அந்த தான் போயிட்டார்ல, அந்த நெய்வேலியாச்சும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. பட் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கேட்டால் 5 நாள் வேஸ்ட்டு. இந்த முதல்லயே சூடாக சாப்பாடு வரும்போதே அப்பவே சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. அது ஆறி போய் திருப்பி அதை சூடு பண்ணி அதுக்கப்புறம் அது குழம்பு ஊற்றி அது நீ தண்ணி விட்டு அது சாப்பிட்றது வேற, சுட சாதம் சூடாக சாப்பிட்றது வேற. அது ஃபஸ்ட்டே அந்த ஃபார்முலேஷன். என்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க உள்ளே வந்தாங்களோ அன்றைக்கே உங்கள் தட்டில் இருந்து பதார்த்தம் பொரியல் சாதம்லாம் குழம்புலாம் கம்மியாக போகுதுன்றது யதார்த்தம். ஆல்ரெடி டார்ச் லைட்டுக்கார் வேறு இருக்கிறாரு. அப்போது யோசிச்சு பாருங்க, டிஎம்டிகே, அதுக்கப்புறமா வந்து இவர் மையம், அதுக்கப்புறமா வந்து புது வரவுகள்லாம் வந்திருக்கிறாங்க அதிமுகலேருந்து. பட் அவங்க திமுக சின்னத்தில் நிற்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பட் அதுவுமே வந்து அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள் கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு தான். அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த சீட்டு எப்போ கிடைக்கும் எப்போ சொல்லுவாங்க, அந்த பரபரப்பு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு காங்கிரஸில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும், காங்கிரஸில் வந்து எப்பவுமே சீட்டு வாங்கினா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தலைவரை போய் லாபி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஐயா ப. சிதம்பரம்லாம் வந்து இப்போ டென்ஷன் பண்ணுவாங்க போயிட்டு, இல்லை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பார்க்கும்போது டிஎன்சிசி பிரசிடென்ட்டு செல்வ பெருந்தகை, ஆனால் செல்வ பெருந்தகையோ கிரீஷ் சோடங்கரோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை மாணிக்கம் தாக்கூர் நினச்சி இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. சிதம்பரம் என்ன நினைக்கிறாரோ தமிழ்நாடு காங்கிரஸ் அரசியலில் அதான் நடக்கும். சிதம்பரம் அவர் என்ன சொல்கிறாங்களோ சோனியா காந்தி அவர்கள் அதை கேட்பாங்க. அது ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நட்பு, ஒரு விஷயம். கடைசியில் அப்போ சிதம்பரம் கார் எடுத்துன்னு வெளியில் வந்தால் தானே பஞ்சாயத்து முடியுது. இப்போ டெல்லியிலேருந்து சோடங்கர் வந்தாங்க, கோவாலேருந்து இவர் வந்தாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி நம்பர் சொன்னாங்க, தாவேக்கா கூப்பிட்டாங்க, கொண்டாங்க, எல்லாம் படமாக பூரா ரீல்ஸாக. நிஜமான அரசியல் எப்படின்னும் போது இல்லை இது முடியாது பொழுது, இது பிரச்சனையாகுது, நீங்கள் போங்க. போகிறாரு, முடிச்சார். தமிழ்நாடு காங்கிரஸ் பிரச்சனையை அவர் புண்ணியம் கட்டி அந்த கூட்டணியை காப்பாற்றினது ஐயா சிதம்பரம் தான். அதே மாதிரி முன்னாள் நிதியமைச்சர் தான் வந்து பாண்டிச்சேரியிலையும் இப்போ பஞ்சாயத்து, அதுக்கு இப்போ அவர் தான் கூப்பிட்டார். அவர் என்ன நினைப்பார், ஏப்பா நானே டயர்டாகிறேன், ஏன்ப்பா நீங்கள் வேறு எது சீட்டு எவ்வளோ யாருக்கு தெரியல, இந்த பிரச்சனை. இப்போது ஒரு தொகுதி இப்போ காங்கிரஸ் நிற்குதுன்னா அந்த தொகுதியிலே 4 பேர் வந்து நிற்பாங்க. இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அவர் இந்த கீழ் லெவல் அரசியல்லாம் வேணாம், டிஎன்சிசி பிரசிடென்ட் அது இதெல்லாம் நமக்கு வேணாம், பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி நம்ம பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேல் பதவியில் அவர் கொஞ்சம் பாராளுமன்றம் போகிறது, ட்வீட்டு போகிறது, பேசுறது அப்படி இருக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க, கட்சியில் காங்கிரஸ் பஞ்சாயத்து முடிச்சு விடுங்க, தமிழ்நாடு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க. அது இவர் கேசி வேணுகோபால் போனாவே அவங்க வந்து ரேகிங் பண்ணுறாங்களாம், கலாய்க்கிறாங்களாம் அன்னாரி காலத்தில். அதனால் நீங்கள் கொஞ்சம் போய் பாஸ். அப்போ அவர் வந்து இந்த நெருப்பு பற்றின்னு போயிடுச்சுன்னா ஃபயர் இன்ஜின் எடுத்துன்னு போய் ஃபயர் ஃபைட்டர் அடிப்பாங்க இல்லைங்களா தீபாவளி டைமில், அது மாதிரி பாவம் இப்போ சிதம்பரம் சார் வந்து அது பண்ணின்னு இருக்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த புகைச்சல் பிரச்சனை, இது வந்து இந்த வாட்டி வந்து வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இப்போ டிஎம்கே வந்து ஒரு அன்வான்டாக டிஎம்டிகேவை உள்ளே கொண்டு வந்து கூட்டணியை வந்து கொஞ்சம் ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்களா? அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பேக் ஃபயர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதா? அதுங்க இப்போ இது வந்து என்னென்னா, காங்கிரஸ் ஒரு வேளை போயிடுச்சுன்னா நமக்கு வந்து கூட்டணி பலம் இல்லைன்ற மாதிரி ஒரு காட்சியாக வந்துடக்கூடாது, ஒரு பேசு பொருள் ஆயிடக்கூடாது. அதை வந்து சரி செய்யறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட பேசினாங்க. பேசினவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வேகமாக அவசரமாக பேசிட்டாங்க தெலுங்கில். அதனால் என்ன ஆகி போச்சு, அது உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன உடனே என்ன ஆகி போச்சு, கூட்டணி உறுதியாயிடுச்சு, ராஜ்யசபா கொடுத்தாச்சு. அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் எப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து செய்யணும். அவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதை இது பண்ணணும். அப்போ அந்த நிலைப்பாடில் இருக்கும் அந்த சீட்டு வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க? அது ஒரு சிக்கல் தான்.
முதல்லலாம் வந்து பார்க்கும்போது என்னென்னா பிரம்மாண்ட கூட்டணி இப்போ ஒரு பிரம்மாண்ட பெரிய கப்பல் அப்படின்னா அந்த கப்பல் எல்லா இடத்துலையும் எடுத்துன்னு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த கப்பலை ஓட்ட முடியும். அந்த கப்பலுக்குன்னு ஆழம் தேவை, அந்த கப்பலுக்கு ஏற்ற மின்சாரம் அது உற்பத்தி பண்ணணும், உள்ள அதுக்கேற்ற டீசல் போடணும், அதுக்கேற்ற இடங்கள்லாம் பார்க்கணும். இல்லைன்னா ஆக்சிடென்ட், கேப்டனுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், வண்டிக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், உள்ளவங்க ஆடாமல் இருக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. எது எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு அதில் டேஞ்சர் இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிறது எல்லாமே. அது மாதிரி அதில் வந்து அந்த பெரிய கூட்டணியினால் ஒரு சில சிக்கல்கள் அங்கே இருக்கிறது. இப்போ ஆக்சுவலாக அவங்க தாவேக்கா வெளியில் வந்தது வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. வேல்முருகன் அவர்களும் வந்து அந்த தைரியம் இருக்குது. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு போயிட்டு இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு எம்எல்ஏ அதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைப்பாங்க. இது என் கட்சி, நான் கீழே இருந்து வந்தேன், நான் ஜெயிக்கிறேன்னு தோக்குறேன், அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு போகிற இடத்துல மரியாதை இல்லை, முக்கியத்துவம் இல்லை, நான் வந்து வெளியில் போயிடுவேன். வந்து ஒரு அரசியலில் வந்து என்ன சொன்னால் அது நல்ல அரசியலாக, அது லாபமாக முடியுமா நஷ்டமாக, பட் அந்த தைரியத்தை நான் பாராட்டுவேன். இப்போ திமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தர் வெளியில் போயிருக்காரு. ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அதிமுக கூட்டணி வெளியில் போச்சு. அன்றைக்கி நம்ம என்ன சொன்னோன்னா போல்டு மூவ். நீங்கள் ஒரு அரசியலில் வந்துங்க சக்ஸஸ் தான் அரசியல் கிடையாது, ஃபெயிலியரும் அரசியல் தான். வெற்றி தோல்வி இப்படி போனால் தான் அது நிலையாக நிற்கும். வெறும் வெற்றின்னு போயின்னா கட்சியில் அதுனா வேணும் மேலேருந்து பொத்துன்னு விழும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுதான் பிரச்சனை. நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்கோம். இப்போ வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு 30 வருஷம் கோல் வச்சிய காலம், தொடர் வெற்றி, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, புல்லு பூண்டு கூட முளைக்காத மாதிரி ஒரு சூழல். குஜராத்தில் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் பிஜேபி வந்து ஒன்றுமே இல்லாமல் போகும் குஜராத்தில். இப்போ மோடி இருக்கிறாங்க, அமித்ஷா இருக்கிறாங்க, அதை வச்சு ஓட்டுறாங்க. பட் இதற்கு உண்டான விலை இருக்குல்ல, அது பெருசாக இருக்கும். அது வந்து பெருசாக வரும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி தோத்துட்டு ஒரு வாட்டி ஜெயிச்சு ஒரு வாட்டி தோற்று வந்துட்டிங்கன்னா அது ஒரு சீராக போயிட்டு, நீங்கள் அதீதமாக அது மேலே போகும்போது அங்கேருந்து விழும்போது ரொம்ப பாதாளத்தில் விழும். காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு பிரச்சனை காரணம் அதான். அவங்க UPA 2 ஜெயிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு வாட்டி தோற்றுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. இந்த தொடர் வெற்றி எங்களை யாரும் கேட்க முடியாது, கொல்ல முடியாதுன்னு தான் இன்றைக்கி கடைசியில் இப்படி வந்து நிற்கிது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை. இப்போ டிஎம்டிகே வந்து டிஎம்கே சைடில் ரொம்ப பெருசாக எஸ்டிமேட் பண்ணுறாங்களா? இப்போ அவங்களுக்கு 10 சீட்டு அதான் ஒதுக்க போகிறதா செய்திகள் வருது. உண்மையிலே அது உண்மைதானா? அவ்வளோ ஒர்த்தா டிஎம்டிகே? அந்த ஒர்த்தான்ற வார்த்தை பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அதனால் அதுக்குள்ளே போகாமல் 10 சீட்டு என்பது இப்போ உதாரணத்துக்கு அமமுக முன்னேற்ற கழகத்துக்கு வந்து 12 சீட்டு ஒதுக்கப்பட்டதாக இன்னும் தகவல் வந்திருக்கு டெல்லியிலேருந்து. ஏன்னா அவங்க வந்து பாஜகவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க 12 சீட்டுன்னு. அந்த 12 சீட்டுன்னு கேட்கும்பொழுது மேபி அந்த நம்பர்ஸ் ஒரிஜினல் அப்படி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு 2 நாளில் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் வந்துடும். இப்போ 12 வந்து இன்றைக்கி தேதியில் பத்திரிகையில் இந்த செய்தி உண்மை அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 5 விழுக்காடுக்கு மேலே வைத்திருக்கிற கட்சிக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் 12 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இந்த 12 என்ன கதைக்குன்னா கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கும் தனி சின்னத்தில் நிற்கிறதுக்கும் வருகின்ற தேர்தலில் அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது அந்த 12 எடுத்துக்காட்டு. அப்போ இதை பார்க்கும்போது அது யதார்த்தம், அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு 12 கொடுக்க ஒரு ரீசன் இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டால் ஐயா மருத்துவர் ராமதாஸ் இல்லாமல் வெறும் அன்புமணி நிற்கும்போது அந்த 17 என்பது ஜாஸ்தி. மேபி அது வந்து ஒரு 14 13 அப்படி இருந்ததுன்னா இவங்களும் 5% கட்சி, அவங்களும் 5% கட்சி, அதனால் 2 பேருக்கு சமம் அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம். பட் பாட்டாளி மக்கள் கட்சியை முன்கூட்டியே வருது, அன்புமணி ராமதாஸ் அதிமுகவை தேடி வந்து பண்ணுறாரு போது அப்போ வரவங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு லீவேஜ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, இல்லை அந்த கூட்டணியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுனால கூட அந்த சீட்டுகள் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதிமுகவில் வந்து இதுவரையிலும் இந்த 2 விஷயங்கள் சொல்லப்படுற அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்குது. இந்த சைடு என்னன்னா போன வாட்டி கொடுத்ததை விட குறையுது. அப்போ 1% வச்சிருக்கிற கட்சி 6 சீட்டு கொடுக்குறோம். அப்போ 2% தான் இவங்க திமுக பிரகாரம் பார்த்தா 12 சீட்டு வரும். அப்போது அதிமுக சைடில் வந்து பார்த்தா ஓரளவுக்கு மோர் ஜஸ்டிஃபைடு தென் டிஎம்கே. பட் டிஎம்கேல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுக்குற சீட்டு கிடையாது, எம்எல்ஏ வின்னபிலிட்டி ஜாஸ்தி, கன்வர்ஷன் ஜாஸ்தி அப்படின்னு பழைய ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்குது. அப்போ திமுக கூட்டணியில் போய் நின்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி. அப்போ அதையும் கவனத்தில் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஆப்ஷன்ஸில் எதுலேயுமே டிஎம்டிக்கே வராது. ஏன்னா 1/2% தான். பார்ட்டியாகவும் ஸ்ட்ராங்காக இல்லை, கொள்கையாகவும் உறுதியாக இருந்தது கிடையாது, நம்பகத்தன்மை உள்ள ஆளும் கிடையாது. அதனால தான் கொஸ்டின் வருது, ஏன் டிஎம்கே அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க? பின்னாடி அவங்க வேற எதுவும் பிளான் வச்சுருக்காங்களா என்னங்க? சம்டைம்ஸ் வந்து பேனிக்கில் ஒரு பதட்டத்தில் நீங்கள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவீங்க. அப்படி பதட்டத்தில் அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்தது தான்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம். காங்கிரஸ் பண்ண குளறுபடியில என்ன பண்ணன்னு தெரியாம காங்கிரஸ் இல்ல, அந்த 3 நபர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர், அந்த கூட்டணியுடைய தலைவர் ஐயா KC வேணுகோபால். இந்த 4 பேர், 3 பேர் இங்க, ஒருத்தர் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து, இவங்க பண்ண வேலையில குளறுபடியில அன்வான்டா வந்து, அதாவது அந்த வியாபாரத்துல எவ்வளவு நஷ்டம் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி காங்கிரஸ்க்கு ஒரு 25 குறைச்சிருக்கலாம். தாவேகா வந்து இல்லை சீன்ல இல்லை காங்கிரஸ் வந்து இப்போ உன்னெல்லாம் நம்பிலாம் வர முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீங்கள் வந்து தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவை கிண்டல் பண்ணீங்க, நாங்கள் வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்கோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் யாருன்னா ஒருத்தர் இறங்கி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிட்ருக்கோம். சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லை செல்வ பெருந்தகை சொன்னார், செல்வ பெருந்தகை என்ன சொன்னார்? இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இப்படி தானே சொன்னாரு. செல்வ பெருந்தகை எதனா வாயை திறந்து ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நடந்துக்கினாரா இந்த சீசன்ல? பாதி நேரம் அண்ணாரி வாழ்த்துல இருக்கிறது, ஒரு மீடியேட்டர் பர்சன் மாதிரியே தான். ஆமா, அப்படி இருக்கும்போது அதோட லாஸ் யாருக்கு? அப்போ இங்க ஒரு 3 சீட்டு, அதாவது 25 சீட்டு கொடுத்துருக்கலாம். தாவேகா இல்லை அப்படின்னா 25 சீட்டு காங்கிரஸ், அங்க ஒரு 3 மிச்சம், ஓகேங்களா? பிளஸ் டிஎம்டிகே உள்ளே வந்திருக்காது, அங்க ஒரு 8ஓ 10ஓ, கிட்டத்தட்ட இந்த இவங்களால பாதிப்பு 12 சீட்டு. யாரால? 12. கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க உள்ள வந்துட்டு இப்போ சிபிஎம் சீட்டை கேட்குறாங்க, இல்லை மதுரையில் வந்துட்டு வேற ஒரு கட்சி சீட்டை கேட்குறாங்க, இல்லை விருதுநகரில் காங்கிரஸ் ஆசைப்பட்ட சீட்டை கேட்குறாங்க, இல்லை கடலூரில் போய் விசிகே ஆசைப்பட்ட சீட்டை கேட்குறாங்கன்னும் போது என்ன ஆகிடும்னா, அங்கே எத்தனை சீட்டு உள்ளடியில் காலி ஆகுது தெரியாது. இப்போ இங்கே ஒரு 12, அங்கே ஒரு 4 இல்லை ஒரு 5 உள்ளடியில் காலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஆம்பூரில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவாங்கன்னு எதனா ஒரு கணக்கோ இல்லை ஒரு புரிதல் இருந்ததா? சம்பந்தமே கிடையாது. அங்கே வந்து மனிதநேய மக்கள் கட்சியோ இல்லை எஸ்டிபிஐயோ இல்லை ஐஓஎம்எலோ யாரோ ஒரு அஸ்லாம் பாஷா பாயோ இல்லை வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிறவர் யாரோ ஒருத்தர் நிறுத்தி, இல்லை ஒரு நிலோஃபர் மாதிரி ஒரு நேமில் இருக்கிற ஒரு லேடியோ இல்லை ஒரு ஜென்ஸையோ போட்டு சிறுபான்மையினர் சொந்தங்கள் வந்து அங்கே ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதில் போய்ட்டு மண்ணள்ளி டொயின் போட்டாச்சா கேட்டால் ஆம்பூர் பூர்வீகம் சுதீஷ் அவர்கள் போயிருக்கிறாரு, அங்கே போய் பார்த்து களத்தெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிறார். கெஸ்டா உள்ள வந்து குளறுபடி. அங்கே வில்வநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கேல, அவருக்கு போச்சா இப்போ சீட்டு. இது மாதிரி இவங்களோட நேரடி பாதிப்புன்றது கிட்டத்தட்ட 12 சீட்டு அவங்களுக்கும் காங்கிரஸ்க்கு கூட கொடுத்தது. இது திமுகவுக்கு பாதிப்பு. திமுக கூட்டணிக்கு இவங்க உள்ளே வர்றதுனால மற்ற சீட்டுகளை எடுக்கும் பொழுது இது இப்போ இதே ஒரு இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போ அமமுக வந்ததுனால பாதிப்பா கொள்ளாதா அப்படின்னா, என்ன பிரச்சனைனா அமமுகவில் இப்போது அமமுக வேட்பாளர் எந்த இடத்துல அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சீட்டை அவங்க கேட்க போகிறாங்க, அவ்வளோ வாக்கு வங்கி ப்ரூவ் ஆனது. அந்த இடத்துல அதிமுக தோத்துது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அங்கே வந்து பிஜேபி போய் அந்த சீட்டை கேட்க போகிறது கிடையாது. அமமுக இருக்கிற இடத்துல மேபி தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல அந்த இது வரலாம், பிஜேபியும் கேட்கும் அமமுக கேட்கும் அதிமுக, அங்கே அந்த சிக்கல் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிவகங்கையில் அந்த சிக்கல் வரலாம். இந்த 3 மாவட்டம் எண்ணிக்கை அந்த பிரச்சனைகள் அழுத்தம் பார்த்தீங்கன்னா கம்மி. ஆனால் இங்கே வந்து அந்த அழுத்தம், அது ஏன் அங்கே அழுத்தம் கம்மினா அங்கே கட்சி கம்மி, 4 கட்சி தான். இன்னொன்று தினகரனோட நீடு எடப்பாடி இருந்தது, இங்கே வந்து டிஎம்டிகே நீடு பெருசாக கிடையாது, தேவையே கிடையாது, சுத்தமாக தேவை கிடையாது. ஆனால் ஈவா வேலு போன்றவர்கள், சேகர்பாபு போன்றவர்கள் அவர்களோட அந்த நட்பையும் அந்த இருமாப்பையும் காட்டிக்கிறதுக்கு அது வந்து நாடு அவங்களுக்கு ஒரு இவங்க இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ விசிகேவோ வந்து பிஜேபி எதிர்ப்புல கடுமையா இருக்கிறதுனாலே பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு. அவங்க வேற யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கேதான் இருந்தா. நீங்க அவ்வளோலாம் அரசியல்லாம் விளக்கம் சொல்லவே வேணாம். நாட்டில் அக்கிரமம், நாட்டில் அநியாயம், பாசிச பாஜக வரக்கூடாது, எடு ஜாட்டியத்தை அடிச்சுக்கும். தன்னைத்தானே ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு மறந்து போச்சு. தன்னைத்தானே தாக்கிக்கிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, தன்னைத்தானே தியாகம் செய்யறது, தன்னைத்தானே அர்ப்பணிப்பது, அந்த வேலை தான் அங்கே நடக்குது. இன்னொன்று, சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் குறைச்ச ஒரு சீட்டு ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதே நான் இங்கே பகிரங்கமாக பதிவு பண்ணேன். என்ன காரணம்னா, மக்கள் பிரச்சனை எல்லாத்துலையும் ஒரு இஷ்யூ நீங்க சொல்லுங்க, கூட்டணியில் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு கருத்துன்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ நிறைய பிரச்சனைக்கு அவங்க தான் ஸ்ட்ரீட்ல, ஈவன் எதிர்கட்சி பண்ணாத போராட்டத்துக்குலாம் அவங்க தான் நிறைய. ஆமாங்க, அப்படிப்பட்ட கட்சிக்கு வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்தால சீட்டு குறையுதுன்னும் போது ஒரு பத்திரிகையாளரா நான் அதை விமர்சனம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் பத்திரிகையாளனே கிடையாது. என்ன பண்ணாங்க இவங்க? யார் சீட் எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்கன்னு இருக்குது. ஒருவேளை விசிகே சீட் எடுத்து கம்யூனிஸ்டுக்கோ, கம்யூனிஸ்ட் சீட் எடுத்து விசிகேக்கோ கொடுத்து, அதாவது விசிகேவாச்சு வந்துட்டு இந்த மேல்பாதி பிரச்சனையாகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வேங்கை வயல் பிரச்சனையாகட்டும், அதுலலாம் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கலை, அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க. பட்டு இவங்களை வந்து நீங்கள் எப்படி கடந்து போவீங்க? எல்லா விஷயத்துலையுமே அது ஒரு பிரச்சனை தானே அது.
கூட்டணிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்ததுனாலே கம்யூனிஸ்டோ விசிகாவோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இல்லை விசுவாசம்னா கிலோ எவ்வளோன்னு தானே போகுது. விசுவாசம் இப்போ அதிமுகல அதிகமான விசுவாசின்னு ஒரு காலத்தில் பேசப்பட்டவர் யாரு? ஐயா ஓ பன்னீர்செல்வம். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து ரைட்டா? அப்போ அது அவர் வந்து அது தனிப்பட்ட பிரச்சனை. நீங்கள் தலைமையாக வரணுமா இல்லை நான் தலைமையாக வரணுன்றதான் பிரச்சனை. அப்போ எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த முடியலன்றதுனால அதிமுக இன்னைக்கு மோசமான கட்சி, அது விளங்காது, அது தோற்று போயிடும், அது முடிஞ்சு போயிடும்னு சொல்கிறீங்களே, இது என்ன விதமான விசுவாசம்? அதனால் அந்த விசுவாசம் அந்த பேச்சுன்றதெல்லாம் வந்து அது வந்து உங்களுக்கு அது வந்து அரசியலில் பேசலாமே தவிர்த்து இப்போ ரெகுலர் அரசியல்வாதி எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஒரு சாதாரண அரசியல் தலைவர், அரசியல் தலைவர்ல அரசியல்வாதி. அரசியல் தலைவர்னா இப்போ இப்போ வேல்முருகன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ஒரு காலத்தில் அமமுக வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்போ சசிகலா அவர்கள் அதிமுக எதிர்த்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பு ஒரு நிலைப்பாடு எடுக்கு, அது வேற. அவங்களே செல்ஃபா எடுத்து, ஆமாம் செல்ஃபா எடுத்துக்கிறாங்க. அதாவது சண்டைக்காரங்க காலில் விழுறத விட சாட்சிக்காரங்க காலில் விழலான்னுவாங்க. இவங்க எப்படின்னா சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டவங்க, சாட்சிக்காரன் காலில் விழுந்துட்டவங்க, வேற யாருன்னா இருக்கிறீங்களா காலில் விழுறவங்க அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகள். அதனால் அது வந்து நம்ம வந்து இதில் எனக்கு என்னென்னா மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசாத கட்சிகள், ஐயா ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை அம்மையார் சசிகலா அவர்கள் ஆகட்டும் அறிக்கை தான் விட்டுருக்காங்க. அதேமாதிரி இவர் ஐயா ராமதாஸும் சரி, கடைசியாக ஒரு வருஷமா 1.5 வருஷமா அவர் என்ன அரசியல் பண்ணாருன்னா அன்புமணி ராமதாஸ் அரசியல் பண்ணிட்டு இருந்தார். தன்னுடைய சொந்த மகன் அவரை எதிர்த்து அரசியல் பண்றாரு. அது அதை தாண்டி ஒரு பெரிய அரசியல் பண்ணியிருக்கணும் ஐயா. ஆட்டோமேட்டிக்காக அன்புமணி வந்து இரலவெண்டா மேபி ஒருவேளை இவர் கையெழுத்தை போட்டு இவர் யாருன்னா ஒருத்தர் ஆரம்பிச்சு பண்ணியிருந்தாருன்னா அவர் நடந்திருக்கும். பட் அங்கே என்ன பிரச்சனைனா ஜிகே மணி தான் முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. ஐயா என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துறாரு. ஜிகே மணி திமுகவோட ஃப்ரெண்டாகிறாரு. அப்போ திமுகவுக்கு எதிராக எடுக்கணும்னா அதிமுகவோட சேரணும். ஆனால் ஜிகே மணி திமுகவோட நட்புல இருக்கிறாரு. அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்லா இருக்கு. அப்படி இருக்கணும் போது ராக்கெட் இந்த பக்கமாக விட்டா ராக்கெட் இப்படிக்காக தான் போகுது. அதான் அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு ஐயாவுக்கு. அதனால் இது வந்து போக போக நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். இந்த 5 முனை போட்டின்னு வரும்போது 5000 ஓட்டில் 3000 ஓட்டில் 7000 ஓட்டில் நிறைய பேர் ஜெயிப்பாங்க, நிறைய பேர் தோப்பாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள் விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.